தேவிகா கனவுல முகம் தெரியாத ரவுடி ஒருத்தன் வரான். டேனியோட ஆன்மா மறைஞ்சு போனதுலேருந்து இவங்க வருத்தமா இருக்காங்க. திரும்பவும் டேனி வருவானா இல்லையான்னு தெரியாம இருக்காங்க. ஆனால் மியூசிக் கிளாஸ்ல இருக்கும்போது டேனி ஆன்மா வந்து இவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுது. டேனிக்கு ஹெல்ப் பண்ணோன்னா தேவிகா ஹைதராபாத் போகணும், எப்படி போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க கிளாஸ்ல இருக்கிற ஒரு பொண்ணு மியூசிக்காக ஹைதராபாத்ல செலக்ட் ஆயிருப்பாங்க. தேவிகாவும் ஃப்ரெண்டும் அந்த சின்ன பொண்ணு வீட்டில் போய் பெர்மிஷன் கேட்குறாங்க. பார்த்தா அவங்க சித்தப்பா தான் இருக்காரு. அவரும் சரி போலான்னு சொல்லிடுறாரு. சித்தப்பாவே வந்து தேவிகா அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்கிறாரு. ஆனால் கல்யாணமாக போற பொண்ணை வெளியே அனுப்ப முடியாதுன்னு சொல்லிடுறாரு. தேவிகா வேற வழி இல்லாதனால வீட்டுக்கு தெரியாம இப்ப ஹைதராபாத்க்கு ஓடி போக பிளான் பண்ணிடுறாங்க. தேவிகா ஹைதராபாத் போனதா லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க. இது அப்பா அம்மா பாக்குறாங்க. இப்போன்னு பார்த்து ஃபியான்சே வந்து போட்டோ ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு. குட்டி பொண்ணோட அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அப்பா கொடுமைப்படுத்திருப்பாரு. அதனால தான் சித்தப்பா வீட்டுல வளர்ந்துட்டு இருக்காங்க. தேவிகாக்கு இவர் ரொம்ப நல்லவரா இருக்காருன்னு இப்பதான் தெரியுது. ஃபியான்சே தேவிகா வரலனா ஊருக்கு நடுவுல இன்னசோட நீ குடும்ப மனத்தை வாங்கிடுவேன்னு சொல்றாரு. இவர் பேசின எல்லாத்தையும் தேவிகா போன்ல கேட்டிருப்பாங்க. டேனியோட ஆன்மாவை திரும்பவும் நீ வீட்டுக்கே போயிடு இல்லைன்னா கல்யாணம் நின்னுடும் சொல்றாரு. இப்ப ஜோசியரோ தேவிகா உயிருக்கே ஆபத்து, அவ வீட்டுக்கு கண்டிப்பா திரும்பி வரணும்னு சொல்றாரு. தேவிகாவோ இதை நான் எனக்காக பண்றேன், கண்டிப்பா நான் டேனிக்கு போய் ஹெல்ப் தான் பண்ண போறேன்னு சொல்றாங்க.